செயலாளர் தமிழரசு அவர்கள் நிகழ்வில் கருத்தை வெளியிட்டு சென்றிருக்க மனித உரிமைகள் காப்பரன் தலைவர் என் கிருஷ்ணமணி அவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் அவர்களை நன்றி உரை வழங்க காவிரி நாடு அவர்களை மற்றும் இங்கே திறந்திருக்கிற தமிழ் சொல்றங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஆணையற்றவர்கள் வட இந்திய மக்களிடத்தில் அல்லது அகில இந்திய அளவிலான சமூகத்திலும் ஈழத்தமிழர்களின் அவலத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், அவர்களின் விடுதலைக்கான ஆதரவை திறக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த அளப்பரிய முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். 85 வயதை கடந்த நிலையிலும் கூட தன்னுடைய களப்பணியை ஒருபோதும் சோர்வடையாமல் நாடு தழுவிய அளவில் சுற்றி சுழன்று பணியாற்றுகிற அவருடைய அந்த முயற்சியை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் இந்தியா பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மலேசியாவில் அவர்கள் கலந்து வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 2 நாட்கள் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பிப்ரவரி 1 ஜனவரி 30 அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நாம் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை திடீரென்று ஒரு நாள் தொலைபேசி மூலமாக அனுப்பியிருந்தார். நான் ஏற்கனவே இந்த நாளில் வேறு சில நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் ஐயாவின் அழைப்பை தட்டி கழிக்க முடியாத ஒரு மாணவனாக வருதே ஐயா என்று ஒப்புக்கொண்டேன். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நேற்று நள்ளிரவே நான் திருப்பத்தூர் போய் தங்கி நாளையில் எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்து வரைகிறேன். 8 மணிக்குள்ளாக 9 மணிக்குள்ளாக முடித்துவிட்டு நண்பர்கள் விமானத்தை பிடித்து நான் இங்கே ஓடியிருக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியிலும் சொன்னேன், ஐயா ஆணையத்தவர்கள் இங்கே ஒரு நிகழ்ச்சியை கருத்தரங்கை ஒருங்கிணைத்திருக்கிறார் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக. ஆகவே நான் உரையாற்ற இயலவில்லை என்று 1 நிமிடம் 2 நிமிடம் அறிவே நிகழ்ச்சியை சுருக்கிக் கொண்டு ஓடியிருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதில் பட்டதை பரிசத்தில் பேசக்கூடியவர், தன்னுடைய பெரியாரை பற்றியும் கூட தன்னுடைய கருத்து முரணாக இருந்தாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட பாங்கு உள்ளவர் என்பதை இங்கே நான் அந்த உரையை காண முடிகிறது. அண்ணாதுரைக்கு கொள்கை இல்லை என்று சொல்லுகிற குறித்து தமிழகத்திலேயே ஐயா அவர்களுக்கு மட்டும்தான். அண்ணா என்ற அந்த உச்சரிப்பை தமிழகத்தில் யாரும் அண்ணாதுரை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. தினமலக்காக மட்டும்தான் எழுதணும். ஆக அப்படி எதையும் பட்டவர்த்தனமாக பேசுகிற சொல்லி சொல்லலாம். அந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானும் ஒருவர். மாநிலங்களவை உறுப்பினர்களோடு சேர்த்து 59 உறுப்பினர்கள் இருக்கிற அந்த விமர்சனத்துக்குள் நானும் அடங்குகிறேன். ஆக எல்லோருக்கும் சூடு சுரணை வரக்கூடிய வகையில, இடமான உணர்வு தரக்கூடிய வகையில ஐயா அவர்களின் உரை இங்கே அமைந்திருந்தது.
ஈழத்தமிழர்கள் எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். இங்கே திரையிடப்பட்ட காட்சிகளை வந்திருக்கிற தோழர்களை பெரும்பாலும் ஏற்கனவே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அது புதிதாக இருக்கலாம். ஆனாலும் அதை தொடர்ந்து போட்டு காட்ட வேண்டும். அதன் மூலம் முனைவொழுங்கிக் கொண்டிருக்கிற இன உணர்வை பூர்த்திக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தான் ஐயா அவர்கள் அந்த காட்சியை 1/2 மணி நேரம் இங்கே பயிற்சி காட்டினார்கள். இத்தகைய அவலத்தை ஈழத்தமிழகம் சுமந்து கொண்டிருக்கிற போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கேள்வி நம் முன்னால் விடைகாண முடியாத ஒரு கேள்வியாக கிடக்கிறது. ஈழத்தமிழர்களின் வரலாற்றை சுருக்கி தீர்மானங்களாக இங்கே ஐயா அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார், முன்மொழிதாக நாம் சேர்த்து நிறைவேற்றியிருக்கிறோம். ஒரு நீண்ட நெடிய வரலாறு, ரத்தம் சிந்திய வரலாறு ஈழத்தமிழர்களின் வரலாறு. ராமாயணமே அதற்கு ஒரு சாட்சியமாக இருக்கு. ராமன் இங்கிருந்து போனான், ராவணனை அங்கே அழித்தான் என்பதுதான் ராமாயணத்தின் மையத்தில். ராமன் எங்கிருந்து போனான், வடஇந்தியாவில் இருந்து போனான். யாரை அழித்தான்? ராவணனை அழித்தான். ராமன் யார்? ராவணன் யார்? ராவணன் தமிழ் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். ராமன் யார்? தமிழன் அல்ல, அவன் வடஇந்தியக்காரன். அவன் ஏன் இருந்து அங்கே கூறியவர்களை அழித்தான்? புராணத்திற்குள்ளே நுழையாமல் அந்த அடிப்படை கருத்தருக்கு நாம் பார்த்தால் ராமாயண காலத்திலிருந்து இன்றைய நாள் வரை இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் ஆராய முடியும். இந்த புராணம் உண்மையாக பொய்யா என்பது வேறு. ராமன் வைணவன், ராவணன் சைவன். ராமன் திருமாலை வணங்குகிறார், ராவணன் சிவனை வணங்குகிறார். வைணவத்திற்கும் சைவத்திற்கும் நடந்த போராட்டத்தில் வைணவம் வென்றது, சைவம் வீழ்ந்தது. சைவத்தை அழிக்கிற போராட்டத்தின் குறியீடுதான் ராமாயணம். ஆக சிவனை வழிபட்ட ராவணனை அழித்தார்கள் என்று சொன்னால், ராவணன் தமிழர் என்று சொன்னால், நாமெல்லாம் ஞாபகம் இருக்க வேண்டும். தமிழர்களாக இருக்கிற நாமெல்லாம் தமிழராக இருக்கிற ராவணனை ஆதரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால், ராவணனை அடக்க என்று சொல்லுகிற கும்பலாக மாறி இருக்கிறோம். ராமனை புனிதன் என்று போற்றுகிற ஒரு கூட்டமாக மாறிவிட்டோம். தமிழர்களில் தான் அதிக முறை ராமசாமி, ராமலிங்கம், ரமேஷ் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ராமன் என்று ஆரம்பிக்கிறது. அதனால்தான் தன்னுடைய பெரியார் குழந்தைகளுக்கு ராவணன் என்றே பெயர் வைத்தார். ஆக அந்த கலையுடைய அடிப்படை பேசி காத்து வைணவம் சைவம் இரண்டுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை அது விவரிக்கிறது. சைவத்தை வைணவம் வீழ்த்தியது என்ற உண்மையை அது சொல்கிறது. வட இந்தியக்காரர் தென்னிந்தியக்காரர்கள் தமிழனை போய் அழித்து கொண்டு விடுவதற்கான என்பதை அது சொல்கிறது. வட இந்தியாவிலிருந்து போனலாம் தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழர்களை வைத்தே தமிழனை அழித்தான் என்று அது சொல்கிறது. இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து படை போய்தான் நம்முடைய இந்த நவீன ராவணன் அந்த பிரபாகரன் அவர்களின் தலைமையிலான படையை அழிப்பொழித்து இருக்கிறது வட இந்திய படை. ஆக அந்த காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழினம் திட்டமிட்டு அழித்துரைக்கப்படுகிறது என்பது நாம் காண வேண்டிய ஒரு யதார்த்தமான உண்மை. அது ஏன் நிகழ்கிறது? இந்தியாவில் தமிழினம் மட்டும்தான் தனி அடையாளத்தோடு வாழ்ந்தது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டோடு இல்லாமல் பிரிந்து போயிருக்கிறது. ஆந்திரா பிரிந்து தனி மாநிலமாக இருக்கிறது என்றால், இமயத்திலிருந்து கேரளா முனை வரை, கர்நாடகா எல்லை வரை,
ஆந்திரா எல்லை வரை ஒரே கலாச்சாரம் இருக்கு. கர்நாடகக்காரன் இந்தியை எதிர்த்து போராடுவாங்க, சமத்துவத்தை போராடுவாங்க. கேரளாக்காரன் சமத்துவத்தை எதிர்த்து போராடியதில்லை, வரலாறு கிடையாது. ஆந்திராக்காரன் வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியதில்லை, வரலாற்று சூழல். ஆனால் தமிழர் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இன்னும் நாம் வெற்றி பெறுவோமா இல்லையா என்பது வேறு, வெற்றிகளும் இல்லை அது வேறு. ஆனால் எதிர்த்துக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் தமிழ் அத்தகையே கூட வரலாற்றை கொண்டது, பாரம்பரிய வரலாற்றை கொண்டது, உலகின் மூத்த மொழி. நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அல்லது வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொல்கிற கருத்தின்படி பார்க்கும் போது ஒட்டுமொத்த இந்தியா என்ற இந்த பூகோளமே தமிழர்களின் பூகோளமாக இருந்திருக்கிறது. தமிழர்களுக்கு ஏற்பட்ட கலப்பு தான், படையெடுப்புகளால் ஏற்பட்ட கலப்பு, மொழியில் ஏற்பட்ட கலப்பு, பண்பாட்டில் ஏற்பட்ட கலப்பு, வெவ்வேறு இனங்களாக மாறி போனார்கள். முன்னாள் தமிழன் தான் இந்நாள் பீகாரி, முன்னாள் தமிழன் தான் இந்நாள் ஒரியாக்காரன், முன்னாள் தமிழன் தான் இந்நாள் தெலுங்கர், முன்னாள் தமிழன் தான் இந்நாள் மலையாளி, முன்னாள் தமிழன் தான் இந்நாள் கன்னடர். ஆனால் கலப்பு, இனக்கலப்பு ஏற்பட்டு, மொழி கலப்பு ஏற்பட்டு, பண்பாட்டு கலப்பு ஏற்பட்டு மெல்ல மெல்ல அவர்கள் வேறு இனமாக மாறி மூல இனத்தில் இருக்கிறார்கள். இது குடும்பத்திலேயே ஒரு பக்கத்து வீட்டு பங்காளியை எதிர்ப்பதை விட, அண்டை வீட்டுக்காக எதிர்ப்பதை விட அண்ணன் தம்பி எதிர்ப்புதான் கூடுதலான வேகம். கூட பிறந்த அண்ணனை எதிர்ப்பு தம்பி வெளியேறுவான், அண்டை வீட்டுக்காரனோடு நட்புறுத்தி கொள்வான். ஆக அப்படித்தான் இந்த இனத்தின் எல்லையும் சுருங்கி போனது, மொழியின் எல்லையும் சுருங்கி போனது. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவிலே அது சுருங்கி இருக்கிறது. அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒட்டுமொத்த இலங்கையில் தமிழர்களின் கைகளில் இருந்தது. இன்றைக்கு அது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பகுதியாக கூறுகிறோம். அது புராணப்படி பார்த்தாலேயே ஒட்டுமொத்த இலங்கையை ஆண்ட மன்னன் ராவணன் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மட்டுமாக இருக்கார். ஒட்டுமொத்த இலங்கைக்கு தான் இருக்காரு. அப்ப ராவணன் வாழ்ந்து உண்மையாக இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டால் கூட ஒட்டுமொத்த இலங்கையில் தமிழ் கைகளில் இருந்திருக்கிறது என்ற உண்மை அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த இலங்கை இன்றைக்கு எப்படி வடக்கு கிழக்கு மாகாணம் தான் தமிழர்களின் பூர்வீகம் என்று சுருக்கி போனது. இனக்கலப்பை எதிர்த்து போரிட முடியாத போது, அரசியல் படையெடுப்புகளை எதிர்த்து வெற்றி காண முடியாத போது, பண்பாட்டு கலப்பை தடுத்து நிறுத்த முடியாத போது இப்படிப்பட்ட பின்னடைவுகள் மேலும் சிறுபான்மை சமூகமாக மாறும். ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகளும் மேலும் மேலும் பிரிக்கப்படும். இந்த நிலையிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்துரு 1948 பின்னர் உருவானது. இந்தியாவுக்கு விடுதலை தந்த வெள்ளைக்கார் இலங்கைக்கு ஓராண்டு கழித்து விடுதலை தருகிறார். விடுதலை தருகிற போது சிங்கள கைகளில் ஒட்டுமொத்த இந்திய இலங்கை ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே தமிழினம் என்று இன்னொரு தேசிய இனம் இருந்தது. அது ஏற்கனவே ஆங்கில இனமாக இருந்தது. அவர்களுக்கு பூர்வீக வரலாறு உண்டு, அவர்களுக்கு தனி கலாச்சாரம் பண்பாடு உண்டு. ஆகவே இந்த விடுதலையை பிரித்து தருவதா அல்லது இணைத்தவர்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்துவதா என்பதை பற்றி அவர்கள் கேட்டது. அல்லது அவர்களுக்கு போரிட்டு நம்முடைய தமிழ் தலைவர்கள் அதை வென்றிருக்கவில்லை. ஏனென்றால் அதை கெடுத்ததும் இந்திய உணர்வுதான். இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் இன்றைக்கு தங்களை இந்தியர்களாகவே நினைக்கிற ஒரு மகனை, இந்திய தலைவர்களே தங்கள் தலைவராக தெரிந்த மகனை காந்தி தாத்தா இலங்கை வாழ்ந்த தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கு, தோட்ட தமிழர்கள் மட்டுமல்ல ஈழத்தமிழர்களுக்கு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் நடந்தால் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று அங்கிருக்கிற தமிழ் சொல்லுவாங்க. இலங்கைக்கு நேரம் வேறு, ஈழத்திற்கு நேரம் இந்திய நேரம் தான். இந்தியாவுக்கு இப்போ என்ன நேரமோ அதுதான் வடக்கு கிழக்கு மாகாணத்து நேரம்.
ஆனால் இலங்கைக்கு 1/2 மணி நேரம் முன்னியும் பிரியும். நம்ம இலங்கைக்கான சிக்கலம் கடைபிடிக்கிற நேரம் வேறு, காலம் வேறு. காந்தி அங்கே சிறைந்து, எம்ஜிஆருக்கு அங்கே சிறைந்து. காந்தி அடிப்படையாக வைத்துதான் அங்கே காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார்கள். தோட்ட தொழிலாளர்களும் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார்கள். ஈழத்திலே வாழ்ந்த சூரியத்தவர்கள் கூட காங்கிரஸ் கொள்கையை காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இந்திய மனோர்களை இருந்த காரணத்தினால் இந்த நாட்டில் எங்களுக்கு தனி ஆட்சி வேண்டும் என்று கேட்கிற போக்கு அன்றைக்கு உருவாக்குகிறது. அந்த மனநிலை உருவாக்குகிறது. வெள்ளைக்கால காலத்தில் போராடி எப்படி பாகிஸ்தானிகளுக்கு தனிய வேண்டும் என்று கேட்கிற ஒரு தலைவர் அவர்களுக்கு கிடைத்தார்களோ, வெள்ளைக்கார நாட்டுக்கு விடுதலை கொடுக்கிற போது நாங்கள் இஸ்லாமியர்கள் எங்களால் இவர்களோடு இணைந்து வாழ முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று வெள்ளைக்கார இருந்த காலத்திலேயே கேட்டு போராடி அதனால் பல தேர்வு ஏற்பட்டிருந்தாலும் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதனால் இந்த சபை உருவாகியிருந்தாலும் அவன் தனி நாடு வேண்டும் என்று கேட்கிற அந்த கருத்தை கொள்கையை அந்த உணர்வை அன்றைக்கு ஒரு தலைவர்கள் அந்த உணர்வை இருக்கிறார்கள். ஈழத்தில் அப்படி சின்னா போன்ற தலைவர்கள் இருந்திருந்தால் வெள்ளைக்காரர்களுக்கு தமிழருக்கு நேரு சிங்களம் வேறு, தமிழர்களுக்கு தனி ஆட்சி வேண்டும், தனி இடம் வேண்டும் என்று அன்றைக்கு கேட்டிருக்க வேண்டும். ஆசிரியர் சிக்கை அதன் பிறகுதான் உருவாகிறது. சிங்களம் ஒட்டுமொத்த மந்தையும் இலங்கை தன்னுடைய நாடாக அறிவித்து விடுவதால் ஆட்சி மொழி சிங்களம் மட்டும்தான் என்று அறிவிக்கிறார். சிங்களத்தை தக்கவர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு என்று சொல்கிறார். பள்ளியில் இருந்து கல்லூரி பல்கலைக்கழகம் வரையில் தமிழ் மாணவர்கள் கட்டாயம் சிங்களத்தை படிக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறார். இங்கிருந்துதான் பிரச்சனை தோன்றுகிறது. ஈழத்தினுடைய எல்லா காலத்தை அறவழியில் போராடுகிறார்கள். ஏறத்தாழ 4 காலத்துக்கு மேலான போராட்டம் வெற்றி அடையவில்லை. அவர்கள் கையாண்ட உத்தி காந்தியின் வெற்றி. காந்திகளின் போராட்டம் ஈழத்தை செல்வா காந்திகளிலிருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக் கொண்டார். காந்திக்கு எதிராக இங்கே ஒரு ஆயுத போராட்டத்திற்கு படை கட்டிய ஐஎன்ஏ என்ற படையை கட்டிய நேதாஜி அவர்களை எனது பிரதானத்தினுடைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டார். ஈழத்தில் அறப்போராட்டம் இந்தியாவை பார்த்துதான் மேற்கொள்ளப்பட்டது. ஆயுத போராட்டமும் இந்தியாவை பார்த்துதான் மேற்கொள்ளப்பட்டது. எனது பிரபாகர் அவர்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக வெளிப்படையாக சொன்னது நேதாஜி சுபாஷ். ஆயுதம் ஏற்றி போராடுவதன் மூலம்தான் விடுதலையை எதிர்க்க முடியும் என்பதை அவர் நேதாஜியின் மூலம் உணர்ந்து கொண்டதாக பலரை சொல்லியிருக்கிறார். அவர் 400 காலத்திற்கு மேலாக ஈழத்தினுடைய நிர்வாகம் நடத்திய போராட்டம் அங்கே எந்த பயணித்தவர்கள் இங்கே கொடூரமான அழைப்புகளை தக்கவைக்கப்பட அதன் பிறகுதான் ஆயுதம் ஏற்றி போராட வேண்டும் என்ற உணர்வு நேரிடுகிறது. உலகில் விடுதலை இயக்கங்கள் அனைத்தும் ஆயுதம் ஏற்றி போராட்டம் நடத்துகிற விடுதலை இயக்கங்கள் அனைத்தும் ஏதேனும் ஒரு நகரத்தின் துணையோடு தான் வளர்ந்திருக்கிறது. யாருக்காவது தலைமையான போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விடுதலை இயக்கமாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டின் ஆதரவோடு வண்டாரத்தின் துணையோடு தான் அது வலியுறுத்தி சர்வதேச சமூகத்தின் ஆதரவு. தமிழீழ விடுதலை புலிகள் தலைமையில் நடந்த இந்த விடுதலை போராட்டம் எந்த ஏகாதிபத்திய ஆதரவும் இல்லாமல் அல்லது சார்பும் இல்லாமல் நடக்கும். அது பின்னர் தான். ஆனால் அங்கே இந்த போராட்டம் உருவாவதற்கு இவ்வளவு பெரிய இயக்கங்களாக மாறுவதற்கு அடித்தளமிட்டது அல்லது ஆயுதம் கொடுத்தது அல்லது ஆயுத பயிற்சியை கொடுத்தது இந்திய அரசை கையாண்டிருந்தால் இவ்வளவு வேகமாக அந்த போராட்டம் வளர்ப்பெடுக்க முடியாது. வேறு உறவுகள் கிடைக்கும், வேறு வழியில் அவர்கள் பயிற்சியை மேற்கொண்டிருப்பார். ஏன் இந்திய அரசு அதை செய்தது? இந்திரா காந்தி ஏன் செய்தார்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு இந்தியா வரிவிலக்கி கொண்டு அதை அழிப்பதிலே முனைப்பு காட்டுகிறது. இதே இந்தியா தான் எல்டிடியை அழைத்து பயிற்சி கொடுத்தது, பாரதி இயக்கத்தை அழைத்து பயிற்சி கொடுத்தது, இந்தியா இயக்கத்தை அழைத்து பயிற்சி கொடுத்தது. யாராவது கேட்டாங்களா? பிரபாகரன் இழப்பு போட்டாரா? முகுந்தர் வேண்டுகோள் விடுத்தாரா? அல்லது செலவு சபாநாயகம் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது என்று
இந்திய பிரதமரை சந்தித்து கேட்கிறாரா? ஏன் இது நிகழ்ந்தது? இந்த இடத்திலே உங்களை கவனமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்வதே, இந்திய அரசு தலையிட்ட அந்த நாளில் இருந்து, இந்திரா காந்தி அம்மையார் பயிற்சி கொடுத்த அந்த சூழலில் இருந்து இந்த நாள் வரையில் ஈழத்தமிழர் சிக்கலில் ஏகாதிபத்திய தலையீடுகள் இருக்கின்றன. imperialistic approach, imperialism, the intervention of imperialism, ஏகாதிபத்திய தலையீடுகள் இருக்கின்றன. இந்த போராட்டம் எந்த திசையை நோக்கி போட இருப்பது இருக்கு, இதற்கு எந்த திசையில் போய் முடிந்தது என்பது வரை ஏகாதிபத்தியங்களின் தலையீடு இருக்கிறது. இந்தியா அழைத்து பயிற்சி கொடுத்ததற்கு ஏகாதிபத்திய அரசியல் காரணம். இன்றைக்கு அருமையான கேள்விகளை எழுப்பினார். ஐநா சபையை பொதுப்படையை அனுப்புவதை கேள்வி எழுப்பினார். அனுப்ப முடியாததற்கு காரணம் அமெரிக்காவான் என்ற பதிலையும் சொன்னார். ஆக அமெரிக்கா ஏன் பொதுப்படையை அனுப்பக்கூடாமல் தவிர்த்தது? ஏன் அந்த போரை நிறுத்தவில்லை? ராஜீவ்காந்திக்கு ஒப்புரை கட்டாமல் இந்தியாவுக்கு கோபம் இருக்கிறது, சோனியா காந்திக்கு கோபம் இருக்கிறது, சரி, அது ஒரு புறம் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று நாம் பாரதத்துக்கு ஒத்துக்கொள்வோம். ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தின் பெரும்பாலான அமெரிக்க ஆதரவு நாடுகள் எல்லாம் எதிராக போனது. ஏகாதிபத்திய அரசியல் இதற்குள்ளே இருக்கிறது என்ற இந்த கோணத்தை நாம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்தியர்களின் ஆதரவை திறக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். நேற்று கூட்டத்தை நான் சொன்னேன், தமிழகத்திலேயே நாம் விடுதலை புலிகளுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலையை உருவாக்கக்கூடிய நிலையில் பொறுத்து போயிருக்கிறோம் என்று நான் சொன்னேன். தமிழ்நாட்டின் வெளிப்படையாக விடுதலை புலிகளுக்கு தமிழகத்திலும் ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மூன்றுதான். ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று அதிமுக, இன்னொன்று பாமக. வெளிப்படையாக விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம். தமிழீழம் ஒன்றுதான் தீர்வு என்று சொல்லுகிற கட்சி. அதிமுக நிலை என்ன? எம்ஜிஆர் அதிமுக வேறு, ஜெயலலிதா அதிமுக வேறு. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக இந்திரா காந்தியும் ஆதரித்த காலத்தில் இருந்த அதிமுக, இந்திரா காந்தி பயிற்சி கொடுத்த காலத்தில் இருந்த அதிமுக. இந்திரா காந்தியுடைய கவனத்திற்கு போய் எம்ஜிஆர் விடுதலை செய்து அந்த அரசு கணக்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யாரும் எதிராக இல்லை. அப்போது இருந்த அதிமுக ஈழத்தை ஆதரித்தது, புலிகளை ஆதரித்தது. அதிமுக விடுதலைக்கு பிறகு சோனியா காந்தி அம்மையாருக்கு இருக்கிற ஆத்திரத்தை விட தங்களுக்கு ஆற்றல் அம்மாவுக்கு தான் இருக்கு. சோனியா காந்திக்கு இருக்கிற பழிவாங்கும் குணத்தை விட பன்மடங்கு பழிவாங்கும் உணர்வு அம்மாவுக்கு தான் இருக்கு. அதை எப்போது அம்மா புரிந்து கொள்ள முடிந்தது என்றால், காரண காரணம் இல்லாமலேயே சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார். சர்வதேச ஊடகத்திலான லட்சியை பிரபாகரனை சந்தித்த போது உலக நாடுகளே தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து எனது பிரபாகரன் என்ன பேசுகிறார் என்று கவனித்து ஏறத்தாழ 400 நாடுகளுக்கு 400க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள். எனது பிரபாகரன் அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஊடகவியலாளர்களை சந்தித்தார். உலக நாடுகளே அவருடைய பேட்டியை கவனித்துக் கொண்டிருந்த போது அந்த பேட்டியை கேட்டுவிட்டு வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் பிரபாகரனை விடுவிக்க வேண்டும், குற்றவாளி கூடி நிறுத்த வேண்டும், விசாரித்து தண்டனை வழங்க வேண்டும். யாரும் அந்த கோரிக்கை வைக்கிறது, அதற்கான தேவைகளை சோனியா காந்தி தீர்மானம் சொல்லுவது மலேசியாவிலிருந்து யாரும் அறிவு கொடுக்கவில்லை. ஊடகவியலாளர் சந்திப்பை பார்த்து பொறுத்து கொள்ள முடியும். ஆனா அதிமுக இன்றைய அதிமுக 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட அதிமுக அப்படியே 100% 100 விழுக்காடு சைலண்ட். யாரும் மனசு ஒரு இடத்துல விட ஈழத்தவர்களுக்கு அதிமுக அம்மாவுக்கு தெரியாம பேசவே முடியாது. ஒரு உணர்வு இருந்தாலும் 1 கோடி சைலண்ட். எப்படி இருக்கிறது தமிழ்நாடு அரசு? காங்கிரஸ் எத்தனை பேர் தெரியவில்லை. அவர்களும் 1 கோடி பேர் சொல்கிறார்கள், 60 லட்சம் பேர் உறுப்பினர்கள் சொல்கிறார்கள். எத்தனையோ சில லட்சம் பேர் எதிர்ப்பு நிலையில் இருக்கிறார். திமுக 1 கோடி பேர் உறுப்பினர்கள் அல்லது 1.4 கோடி பேர் உறுப்பினர்கள் சொல்கிறார்கள். திமுகவுடைய தலைவர் உட்பட எல்லோரும் புலிகளை ஆதரிக்கிறீர்களா, ஈழத்தை ஆதரிக்கிறீர்களா? ஈழம் கிடைத்தால் மகிழ்ச்சி,
கிடைத்தால் மகிழ்ச்சி. தமிழர்களுக்கு அங்கே சம உரிமை வேண்டும். அவர்களும் அப்படியே சரி. ஏனென்றால் அது ஒரு இது ஒரு காங்கிரஸில் ஒரு 20 லட்சம் பேரோ 30 லட்சம் பேரோ 50 லட்சம் பேரோ அவர்களுக்கு எதிர்ப்பு. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த நாள்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளுமே வெளிப்படையாக ஈழத்தை அவர்கள் இன்றைக்கு என்ன நிலையெடுத்திருக்கிறார்கள் என்றால் ஒற்றை ஆட்சியின் கீழ் சம உரிமை தொடர்கிறது. சிங்களவின் ஆட்சியின் கீழ் சம உரிமை தொடர்கிறது. இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்த பிறகு, இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்ந்த பிறகு, இவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்பட்ட பிறகு மறுபடியும் கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இலங்கை விரைவாக அவ்வளவு அக்கறை அவர்களுக்கு இலங்கை விரைவாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஈழ ஆதரவுகளில் இல்லை. தமிழர் ஆதரவு கிடைக்கிறது வேறு, ஈழ ஆதரவு கிடைக்கிறது வேறு. தமிழர் விடுதலை என்பது வேறு, ஈழ விடுதலை என்பது வேறு. அந்த ஆட்சிக்குள்ளே இதுக்கு சமமா உரிமை இதுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது அதெல்லாம் கண்டிப்பாங்க. சமத்துக்கே அந்த பார்வையாக இருக்கிறது என்று கேட்டபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அங்கு வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக விளங்கக்கூடியவர்களுக்கே இந்த பார்வையாக இருக்கிறது. மாகாண அதிகாரம் இருந்தால் போதும், சில உரிமைகள் கிடைத்தால் போதும் என்ற கருத்து மாறுபாடு உண்டு. விடுதலை மட்டும்தான் தனி தமிழீழம் ஒன்றே தீர்வு என்பதை உறுதியாகிறார். இந்திரா காந்தி அம்மையார் பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து எல்லோரையும் இலங்கைக்கு அனுப்பி வைத்த பிறகு, ஈழத்துக்கு அனுப்பி வைத்த பிறகு என்ன நேர்ந்தது? ஏன் பயிற்சி கொடுத்தார்? ஏன் பயிற்சி கொடுத்தார் என்றால் நம்முடைய பாதையை நாம் உணர்ந்ததிலிருந்து நமக்கு என்ன தெரிந்திருந்தால் அன்றைக்கு ஜெயவர்தனை நடக்க வேண்டிய தேவை இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு இந்தியா ரஷ்ய சார்பு, சோவியத் ரஷ்யா சார்பு செய்திருந்தது. ஜெயவர்தனை அன்றைக்கு அமெரிக்க சார்பு செய்திருந்தார். ஆனால் அமெரிக்க சார்பில் இருக்கிற ஜெயவர்தனை இந்தியாவுக்கு கட்டுப்பட மறுக்கிற காரணத்தினால், இந்தியாவோடு இணக்கமாக இருக்க மறுக்கிற காரணத்தினால் ஜெயவர்தனை மறுக்குவதற்கு அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலையை ஏற்படுத்துவதற்கு தேவை இருந்தது. அதற்காக குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள் தவிர ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுத்தது. ஏதாவது சார்பு அதுதான் சோவியத் ரஷ்ய சார்பு நிலையில் அவருக்கு இந்தியாவுக்கு இருந்தது. இந்திரா காந்தி அம்மையாக இருந்தார். ஆகவே பயிற்சிகளை வழங்கப்பட்டது. ஆயுதங்களுக்கு திருப்பி எழுப்பிய பிறகு இங்கிருந்து ஆணை போகிறது, ஆயுதங்களை கீழே போடுகிறது. ஏன் ஆயுதங்களை கீழே போட வேண்டும்? இல்லை, உங்களுக்கு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், ஒப்பந்தம் ஏற்படுத்தி உங்களுக்கு உரிமைகளை வாங்கி தருகிறோம், எங்களை சார்ந்து இருக்கு. அப்போது துணிந்து சொன்ன ஒரே இயக்கம், ஆயுதம் நாங்கள் ஏற்றிருப்பது எங்களுக்கு விடுதலைக்காகத்தா, இந்தியாவுக்காக அல்ல, இந்தியாவின் விருப்பத்திற்காக அல்ல என்று துணிந்து சொன்ன இயக்கம் விடுதலைக்கு இயக்கம். இயக்கங்கள் இந்தியா சொன்னபடி ஒரு கட்டத்திலே ஆட்சி தேவையான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆயுதங்களை கீழே போடலாம். ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று சொல்லலாம். டெல்லி வரையும் கொண்டு மிரட்டினார். நான் அக்கறையில் போய் கருத்து கேட்கிறது ரெஃபரண்டம் நடத்திய பிறகு நான் பதில் சொல்கிறேன் போய் புதுமணி பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது சொன்னார், எந்த காரணத்தில் கிடைக்கும் எங்கள் ஆயுதம் இந்தியாவுக்கு எதிராக சொன்னார்கள். நாங்கள் இந்தியாவில் நம்பியும் இருக்கவில்லை, நம்பியும் கிடக்கவில்லை, எங்கள் விடுதலையை நாங்களே வென்றெடுத்துக் கொள்வோம், ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று புதுமணி பொதுக்கூட்டம். அப்படி தேசிய காரணத்தால்தான் ஐபிகே நடத்தப்பட்டது. ஐபிகே போனது வந்து அங்கே அமைதியை கொடுத்துவதற்காக, நல்லிணக்கத்தை கொடுத்துவதற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி பிரவாகம் பேசுகிறார். அவரை வீரோடு குடித்துவார்கள் என்பதுதான் ஆணை. அவருடைய ஆயுதம் கீழே போடவில்லை, என்ன ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்பதுதான் ஆணை. அதற்காகத்தான் 1 லட்சம் திருக்குறள் இருந்து ஐபிகே அனுப்பப்பட்டது. அங்கிருந்த தமிழர்கள், தமிழ் தாய்மார்கள் நம்முடைய சொந்தங்களுக்காக என்ற உணர்வோடு ஆரம்பித்து வரவேற்பு கொடுத்தார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆர்வம் செய்தார்கள். போன 10 நாளில் அவர்களின் புத்தி வெளிப்பட்டது. தமிழர்களுக்கு எதிரான வேலையை எழுதினார்கள். தமிழ் பெண்களின் கருத்தை சுவையாடினார்கள். அது ஒரு படையெடுப்பிலே அது ஒரு வகை, அடக்குமுறையிலே அது ஒரு வகை. ராணுவத்தின் முதல் வேலை
பெண்களை மானப்படுத்துவது, அவர்களை பாலியை வல்லுறவுக்கு ஆட்படுத்துவது என்பது மக்களிடத்தில் ஒரு பீதியை, அச்சத்தை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியம். அது ஒரு ஸ்டேட். உலகில் எந்த நாட்டில் படையெடுப்பு இருந்தாலும் ராணுவத்தில் செய்யக்கூடிய முதல் வேலை பெண்களை கற்பழிப்பதுதான். குடும்பத்திற்கு கும்பல் கும்பலாகும். ஆக தமிழ் பெண்களின் மீது முதலில் சிங்களவன் கூட இவ்வளவு கேவலமான செயலை செய்யவில்லை. இந்திய செய்தான், இந்திய ராணுவம் செய்தது. அதை எதிர்த்துதான் முதல் களப்பணியானது மாறன் பெண் விடுதலை புலி இந்திய படையை எதிர்த்து. அதன் பிறகுதான் பிரபாகரன் ஆலோசனையோடு திலீபன் தாழ்முறை உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிரிழந்தது. இந்திய அரசியலுக்கு நடத்திய போராட்டத்தில் தான் திலீபன் உயிரிழந்தார். இந்திய அரசியலுக்கு நடத்திய போராட்டத்தில் தான் பூபதி அம்மாள் உண்ணாவிரதம் உயிரிழந்தார். அது இந்திய அரசு ஏன் செய்வது? அதுதான் மிக முக்கியம். ஜெயவர்தனை ராஜீவ் ஒப்பந்தம் இலங்கை அரசுக்கு ஆதரவான ஒரு ஒப்பந்தம். தமிழர்களுக்கு ஒரு உரிமை மாகாணம், அதாவது மாகாணமாக இந்தியாவில் மாநிலங்கள் மாகாணங்கள் பிரிக்கப்பட்டு மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அங்கே முதலமைச்சர்கள் உருவாக்குகின்றவர்கள் அந்த காலத்தில் கிடையாது. அது ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் அப்படி உருவாக்கப்படுகிறது. அப்போது நாங்கள் முதலமைச்சர் பதவிக்காக போராடவில்லை, எங்களுடைய தாயகத்தை மீட்பதற்காக போராடுகிறோம். பதவியாக இருந்திருந்தால், அதிகாரமாக இருந்திருந்தால், போராட முடியாது என்று சோர்வு இருந்திருந்தால், அச்சம் இருந்திருந்தால், கோழையாக இருந்திருந்தால், எனது பிரபாகரன் அவர்கள் மாகாணத்தின் அளவிலேயே அவருடைய விருப்பு இந்த அதிகாரம் சோதனை முதலமைச்சராக இருந்தவர் ஆசைப்பட்டிருந்தார். ஆனால் அவர்களுடைய ராஜ்யமானத்தில் என்ன நிகழ்ந்தது என்றால், இந்திய அரசியலின் சூழல் மாறுகிறது. ரஷ்யா, சோவியத் ரஷ்யா வீழ்ந்து விட்டது. அதற்கு முன்பே சர்வதேச அரசியல் மாற்றம் நிகழ்கிறது. இந்தியா அமெரிக்காவின் ஆதரவு நாடாக, ஐரோப்பிய நாடாக மாறுகிறது. அமெரிக்காவின் ஐரோப்பிய நாடாக மாறுகிற போது அவர்களின் அணுகுமுறை மாறுகிறது. எப்படி மாறுகிறது என்றால், இலங்கையிலே இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தாலே சீனாவுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. அங்கே துறைமுகத்தை ராஜபக்சனுடைய சொந்த மாவட்டத்தில் துறைமுகம் கட்டுகிறது சீனாக்காரர். இலங்கையில் எல்லா பகுதிகளிலும் சாலை போடுவது வேலைகளில் இருந்து, கடைகளை திறப்பதில் இருந்து, உணவகங்களை திறப்பதில் இருந்து, கட்டிடங்களை கட்டுவதில் இருந்து சீன ஏகாதிபத்தியத்தின் தலையீடு கிடைக்கிறது. இந்தியாவின் பகையாளர்களுக்கு சீன ஏகாதிபத்தியம். சீனாவை எதிர்கொள்வதற்கு ஒரு ரவுடியை எதிர்கொள்வதற்கு ஒரு ரவுடியோடு நட்பு இருப்பதை போல சீன ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் நட்பு இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. ஒரு ரவுடியை எதிர்ப்பதற்கு ஒரு ரவுடி தேவை. அதை போல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு இந்தியாவுக்கு இன்றைக்கு ஆதரவு கிடைக்கிறது, சார்பு கிடைக்கிறது. அமெரிக்கா ரணில் விக்ரமசிங்கை ஆதரிக்கிறது, சீனா ராஜபக்சேவை ஆதரிக்கிறது. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கேவுக்கு திடீரென்று ஓட்டு போடக்கூடாது என்று புலிகள் ஏன் கூறியிருந்தார்கள். முதலில் ஓட்டு போட்டவர்கள், குடியரசுத் தலைவராக வெற்றி பெறுகிறவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளிலே ரணில் விக்ரமசிங்கேவுடைய அனைத்து முயற்சியும் இன்றைக்கு ராஜபக்சேவை தான் நாம் எதிராக சொல்கிறோம். ஆனால் இவ்வளவுக்கான அடித்தளங்களை போட்டவர் ரணில் விக்ரமசிங்கே. குடியரசுத் தலைவராக இருந்த போது உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து லட்சுமண் கதிர்காவல் என்ற ஒரு தமிழ் தலைவரையை பயன்படுத்தி உலகத்தில் எல்லா நாடுகளிலும் லாபி செய்து உலகத்திலிருந்து வருகிற வருமானத்தை தடுக்கவும் தடை விதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது ரணில் விக்ரமசிங்கே. ரணில் விக்ரமசிங்கே இந்த உண்மை தெரிந்த பிறகுதான் விடுதலை புலிகள் அடுத்து நடந்த தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரிக்கக்கூடாது முடிவெடுக்கிறார்கள். அதே நேரத்தில் ராஜபக்சேவை எப்படி ஆதரிக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழலை தான் நடுநிலையாக இருக்கிறது. புலிகள் தமிழர்களுக்கு ஆணைகளாக அந்த தேர்தலில் தான் ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கேவை ஆதரித்திருக்கிறார். புலிகள் தவறு செய்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கேவை மறுபடியும் அமைச்சராக்கியிருந்தால் இவ்வளவு காலம் கூட அவர்களால் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்க முடியாது.
அறிவிக்கிறதுக்கு மறுபடியும் குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாது என்பதை விடுதலைக்குரிய பின்வாதத்தாக அதற்கு காரணம் அமெரிக்காவுடைய தலையீட்டை தவிர்க்க வேண்டும். அமெரிக்காவுடைய சார்பை விடுதலைக்கு எடுத்திருந்தால் எப்போதே அவர்கள் குடிகளை ஆதரித்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருப்பார்கள். பிரபாகரன் அவர்கள் இந்து சார்புகளையும் அவர் எடுக்கவில்லை, ஏகாதிபத்திய சார்புகளையும் அவர் எடுக்கவில்லை. பாதுகாப்பு உரை சொன்னார், நான் பிரபாகரனை ஆதரிக்கிறேன் என்று ஏற்பட்டார்கள். பிரபாகரனுக்கு இந்து என்று சொன்னார். பிரபாகரனுக்கு இந்து என்று இவர்கள் உண்மையிலே நம்பி இருந்திருந்தால் வாஜ்பாய் ஆதரித்திருக்க வேண்டும், அம்மாவை ஆதரித்திருக்க வேண்டும், சுஷ்மாவை ஆதரித்திருக்க வேண்டும், இந்து மண்ணின் அபோவான ஆதரித்திருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் ராமனை ஆதரித்திருக்க வேண்டும், ஏவரெல்லாம் ஆதரித்திருக்க வேண்டும், சுப்பிரமணிய சாமி ஆதரித்திருக்க வேண்டும். சுப்பிரமணிய சாமி எதற்கு ஆதரித்திருக்க? பிரபாகரனை பழையன் என்று சொல்வது சுப்பிரமணிய சாமி. இன்டர்நேஷனல் பழையா யாரு ஆதிக்கத்தை எழுதுறாங்க, அவங்களுக்கு பழைய இன்டர்நேஷனல் பழையாக்கு சுப்பிரமணிய சாமி சொல்றார் ஒரு காலத்தில். ஆக இவர்களெல்லாம் இந்துக்கள் என்று கூட அவர்களை பார்க்கவில்லை. ஆனால் பிரபாகரன் அவர்கள் மறந்தும் இந்த இந்துக்களுக்கு பௌத்தர்களுக்கு நடந்த யுத்தம் என்று ஒருபோதும் இங்கே நடக்கிற போராட்டம் தேசிய இன விடுதலை போராட்டம், தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டம், சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று அவர்களை சிங்கள புத்திஸ்ட் என்று சொல்லுவார். ஆனால் அது பௌத்தத்தை எதிர்த்து இந்துக்கள் நடக்கிற போராட்டம் என்று இருக்கிறது. பிரபாகரன் அவர்கள் இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையில் இருக்கிற போராட்டம் என்று சொல்லியிருந்தால் வாஜ்பாய் ஆதரித்திருப்பார்களோ, அத்வானி ஆதரித்திருப்பார்களோ, அவர்கள் மாற்றியிருந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் கூட அவர்கள் மாற்றியிருந்தார்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அங்கே இந்துக்களின் கோயில்கள் இடித்து தலைவட்டமாக்கப்பட்ட போது ஒரே ஒரு சட்டமாவது தெரிவித்திருக்கிறார்கள். குண்டு போட்டு இடித்து தலைவட்டமாக்கியது இந்து கோயில்களை தான், முருகன் கோயில்களை தான், சிவன் கோயில்களை தான், திருத்த தேவாலயம் மட்டுமல்ல, எத்தனை இந்து கோயில்கள் இடித்து தலைவட்டமாக ஏன் இருந்த இந்துக்கள் ஒரே ஒரு உறவுடையவில்லை. அதற்கு காரணம் எனது பிரபாகரன் அவர்கள் எப்போது தன்னை இந்து என்று கிளை செய்து கொண்டிருந்தேன். ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம், உலகத்தில் எந்த ஏகாதிபத்தியத்தோடு விடுதலைக்கு அதாவது சார்புகளில் அமெரிக்க சார்போ, ரஷ்ய சார்போ, சீன சார்போ, இந்திய சார்போ, ஏகாதிபத்திய சார்புகளில் அவர்கள் ரெண்டுதான் ஸ்டேட்டில் மிக முக்கியமான பாராட்டுதலுக்கு இருப்பதுதான் பின்னடைவுக்கான காரணமாக விடுதலை இயக்கத்தில் ஏதாவது ஏகாதிபத்திய சார்புகளை கொண்டதுதான். பல ஆண்டுகளுக்கு பிறகு யூதர்களுக்கு ஒரு நாடு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு ஏகாதிபத்திய சார்புகளை யாரும் வராது. உலக நாடுகளின் ஆதரவை பெறுவதற்காக உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போனார். ஏகாதிபத்திய நாடுகளின் ஆதரவை பெற்றார். அவர்களோடு கலந்து பேச்சுவார்த்தை இருக்கிறார். ஆனால் எனது பிரபாகரன் அவர்களோ அல்லது அவருடைய பிரதிநிதிகளோ யாரும் ஏகாதிபத்திய சார்புகளில் இருக்கவில்லை. இந்திய அரசு விடுதலை புலிகளுக்கு தடை இருக்கின்றது. ராஜீவ்காந்தி விடுதலைதான் காரணம். ஆகையெல்லாம் பதிவாங்குகிறார்கள். இது நமக்கு பொதுவாக இருக்கிற ஒரு புரிதல். நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். அமெரிக்கா இதை தடை விதித்தது, கனடா இதை தடை விதித்தது, ஐரோப்பிய நாடுகளிலே தடை விதித்தன, இங்கிலாந்திலே தடை விதித்தது, ஆஸ்திரேலியாவிலே தடை விதித்தது. இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் ஆய்வு பார்க்க வேண்டியிருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடக்கிற போது இந்தியா பழிவாங்கியது, வேடிக்கை பார்த்தது, ஆயுதம் கொடுத்தது, ரேடார் கொடுத்தது, எப்படி பழி வாங்கப்படுகிறது என்பதை கண்காணித்தது எல்லாம் சரி. ஏன் ஐநா பேரவை அங்கே பொதுப்படையை அனுப்பி போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்கா ஏன் அதை வேடிக்கை பார்த்தது? பல நாடுகளில் அது ஏன் காலகட்டத்தில் இஸ்ரேலில் கொண்டு போட்ட போது உடனடியாக பொதுப்படை போனதா இல்லையா? அதே காலத்தில் செக்யூரிட்டி ஒன்று போனது. உலக நாடுகள் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எச்சரிக்கை செய்தது. ஈராக்கிற்கு வழிவதற்கு உலக நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்தது. சதாம் ஹுசேனை ஒரு சர்வதேச முறையை கட்சி தெரிவிப்பதை போல அனுப்போம் என்று ஜான் மேகல்குமார் இஸ்லாம் நாட்டுடைய தொடர்ந்து அமெரிக்காவோடு சேர்த்து கொண்டு சதாம் ஹுசேனை தூக்கிடுவதற்கு எல்லா நாடுகளும் ஒத்துழைப்பு கொடுத்தன. இன்றைக்கும் அவன் அமெரிக்காக்காக எத்தனை நாடுகளில் படையெடுத்து கொடுக்கிறானோ அத்தனை நாடுகளுக்கும் பல நாடுகள் ஆதரவு தெரிவிக்கிறது. ஆனால் அங்கே மனித உரிமை மீறல் நிகழ்கிறது, இனப்படுகொலை நடக்கிறது, கொடூரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது, அரசு பயங்கரவாதம் சேர்ந்து கொண்டிருக்கிறது.
அமெரிக்காவில் எத்தனையோ மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், மனித உரிமை இயக்கங்கள் இருக்கின்றன. ஏன் அந்த அமைப்புகள் அல்லது நாடுகள் அல்லது சங்கங்கள் ஐநா பேரவை அதன் தலையிட்டு தடுத்து நிறுத்தவில்லை? பாக்கி மூன்று யுத்தம் முடிந்த பிறகு போய் பார்த்துட்டு வந்து மனித உரிமை வீரர் எழுதுகிறது என்று கோபுரத்தோடு சொல்லியிருப்பான். யுத்தம் நடக்கிற போது பாக்கி மூணு அதை தடுத்து எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதெல்லாம் நாம் இன்றைக்கு திடீரென்று ஐநா பேரவையில் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துவிட்டார்கள் என்றவுடன் நாம் அதை வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஐயாவை சொன்னதை போல ஐநா பேரவையில் அவர்களால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு அறிக்கை தந்தது. அந்த அறிக்கையிலே சிங்களவர்கள் போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று 4 பாயிண்ட், புலிகள் போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று அதை விட கூடுதலாக இன்னொரு விடுதலை புலிகள் போர்க்குற்றம் விளைத்திருக்கிறார்கள் என்றுதான் ஐநா அறிக்கையை சொல்வது. அந்த வல்லுநர் குழு அறிக்கையை சொல்வது. சிங்களவர்கள் போர்க்குற்றம் விளைத்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்வது. இதற்கு யாருமே போக தேவையில்லை, நாமே சொல்லலாம். யுத்தம் நடந்தால் மரங்கள் இழப்பது, யுத்தம் நடந்தால் போர்க்குற்றவியல் தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய வல்லுநர் குழு வைத்து ஆய்வுக்கு அறிக்கை கொடுப்பது. அதை என்ன மிகப்பெரிய வேடிக்கை என்றால், பாங்கி மூலவர்களால் நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு ஈழத்திற்கு போகவே வரக்கூடாது சொல்லிவிட்டார். ராஜபக்ஷ வந்தால் எழுப்பது சொல்லிவிட்டார். ஆக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போனாலேயே அந்த வல்லுநர் குழு கொடுத்த அறிக்கை தான் அந்த அறிக்கை. ஏடுகளில் வந்தது, ஊடகங்களில் வந்தது, தொலைக்காட்சியில் வந்தது. இந்த தகவல்களை வைத்துக் கொண்டு, ஆவணங்களை வைத்துக் கொண்டு அங்கே மனித உரிமைகள் வீரர்கள் நிகழ்ந்திருக்கிறது கூட அறிக்கையிட்டார். எல்லா ஒரு ஏமாற்று நாடகம். அமெரிக்கா இதை செய்வதற்கு காரணம் இரட்டை கோவில் விதிக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவுடைய தற்காப்புக்காக தன்னுடைய ஆதரவு அறிஞர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து உலக பயங்கரவாத எதிர்ப்பு என்ற பெயரில் ஒரு கூட்டம் எழுதியுள்ளார். உலக பயங்கரவாத எதிர்ப்பு, உலக பயங்கரவாத எதிர்ப்பு என்பதே உலக பயங்கரவாத இயக்கங்கள் பட்டியலிருந்தான். அந்த பட்டியலை எடுத்து படித்திருப்பார்கள். 14 இயக்கங்கள் இருக்கின்றன நான் கருதுகிறேன். 14 இருக்கின்றோம். அந்த இயக்கங்களில் ஒரே ஒரு இயக்கம் தான் விடுதலை புலிகள். அல்கொய்தா விடுதலை புலிகள் கிடைத்தார்கள். அல்கொய்தா இயக்கமும் அந்த மற்ற இயக்கமும் மக்கள் இயக்கம்